विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् इदं तु सत्यं मम नास्ति विक्रिया विकारहेतुर्नहिने अद्वयत्वतः न पुण्यपापे न च मोक्षबन्धने न च वर्णाश्रमता अशरीरता अनादितो निर्गुणतो न कर्म मे फलं च तस्मात् परमोहमद्वयः यथा नभः सर्वगतं न लिप्यते तथा ह्यहं देहगतोऽपि सूक्ष्मतः उपदेश साहस्र प्रकरणம் பத்ய பாகம். அதுல 10வது ஒரு பாகம் அதுல இருக்கும். முதல் 5 மந்திரங்கள் ஆயிடுது. அடுத்ததா இருக்கக்கூடியதான மந்திரங்கள் இதம் து சத்தியம் மம நாஸ்தி விக்ரியா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப நம்ம சரீரத்துக்கு வேறையாக சரீரத்தோட சம்பந்தப்படாமல் உலகத்துல எந்த பதார்த்தத்தோடையும் சம்பந்தப்படாமல் ஆத்மா இருக்கு. இது சித்தாந்தம். உபனிஷத்துகள் இப்படித்தான் சொல்ற. அதே போலயே பகவத்கீதையும் இப்படிதான் சொல்ற. ஆத்மாங்கிற ஒரு பதார்த்தம் எங்கும் உள்ளது. அந்தந்த சரீரம் அங்கே வரும் பொழுது அந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. உள்ளையும் வெளியிலையும் எங்க இருக்கு அது பார்க்கணும். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அந்த சந்தேகத்துக்கு என்ன சொல்றாரு, ஆகாசம் இருக்கோ இல்லையோ அது எங்க இருக்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆகாசமா? ஆனா எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு ஆகாசம் தானே. அந்த ஆகாசம் சரீரத்துக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? சரீரத்துக்கு வெளியில இருக்கும் ஸ்பேஸ் பார்க்கணும். சரீரத்துக்குள்ள அந்த ஆகாசம் இல்லைன்னா நீங்க உட்கொண்ட பதார்த்தம் எப்படி வயத்துக்குள்ள போகும்? ஆகாசம் இடவெளி இருந்துதானே உள்ள போறது. ஆகைய ஆகாசம் என்கிறது சரீரத்துக்கு உள்ளேயும் இருக்கு, சரீரத்துக்கு வெளியிலையும் இருக்கு. இந்த ஆகாசமும் எல்லாருக்கும் காமனா ஒண்ணுதான் இருக்க தவிர இல்ல எல்லோருக்கும் தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகாசம் சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் நம்ம ஆத்மா. இது எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு தனித்தனியா எனக்கு ஒரு ஆத்மா இன்னொருத்தருக்கு ஆத்மா இருக்கா போலன்னா நம்ம அனுபவம் இருக்க அப்படின்னு கேட்குது. இது அனுபவம் இல்ல. சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குங்கிறதுக்கு உங்க அனுபவம் சொல்லலாம். ஏன் தெரியுமோ, நான் சரீரத்துக்குள்ள மனசு இருக்க எங்கே தோட்டாலும் நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. சரீரத்துக்கு வெளியில எந்த பதார்த்தமா இருந்த போதிலும் அந்த பதார்த்தத்தை இதுங்கிறேன் அதுங்கிறேன். ஆனா நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சரீரத்துக்கு வெளியில இருக்கிற பொருள் எதுவா இருந்தாலும் இது அது அவ்வளவுதான். நான்ங்கிறதே கிடையாது. இந்த சரீரத்துக்குள்ள எங்கே தொட்டாலும் நான் எனக்கூடியதான எண்ணமானது வந்திருக்கு. இது சாதாரண பொருள். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்றது, எங்கும் ஆத்மா இருக்கு. எங்கும் ஆத்மா இருந்தா ஏன் எனக்கு தெரியவில்லை? ஒரு கேள்வி சொல்லணும்னா தெரியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா மனசம்பந்தம் இல்லை. எங்கெங்க மனசு இருக்கோ, மனசு ஆத்மா கிட்ட இருக்கோ, அந்த மனசுல ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் ஏற்படும். அதனால நமக்கு தெரியுது. இந்த மனசானது எங்க இருக்கு அப்படியே சரீரத்துக்குள்ளதான் இருக்கும். மனசு சரீரத்தை விட்டு போகாது. அது அதனுடைய சுபாவம். முழுமையாக போகாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயிட்டு வந்துடும். இந்த சரீரத்தை விட்டு போகாது. அப்ப எங்க கண்ணாடி இருக்கோ அந்த கண்ணாடியானது எல்லா தனக்கு எதிர்க்க இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் எப்படி பிரதிபிம்பத்தை பண்ணுமோ அதே மாதிரிதான் இந்த மனசு என்ன பண்றது, அந்த ஆத்மாவை தன்னிடத்துல வாங்கி விடுறது பிரதிபிம்பத்தை. அந்த மனசு சரீரம் எங்க அந்த சரீரத்தை தான் சுத்திட்டு இருக்கு.
அதனால நமக்கு என்ன தெரியுது, இங்கதான் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு தெரியும். அந்த மனசோ வெளியில இல்ல. அதனால என்ன பண்றது, அது வெளியில நான் என்று தெரியல. இது முதல்ல நம்ம பொருள். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற, எல்லா மனுஷாளுக்கும் ஒரு கர்மாங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கர்மவாதம். யார் எதை பண்ணினாலோ அவர்களுக்கு அதனுடைய பிரதிபலம் வரும். எந்த செயலும் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கு. இஷ்டம் இருந்தால் பண்ணலாம், பண்ணாம போகலாம், வேற விதமாக பண்ணலாம். கோவிலுக்கு நீங்க போலாம், போகாம இருக்கலாம், இல்ல வீட்டிலேயே இருந்து இதுதான் கோவில்னு நினைக்கலாம், ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னைக்காவது நீங்க கோவிலுக்குள்ள போயிட்டு பகவானை பார்த்துட்டு வந்துன்னா நிச்சயமா அதற்கு ஒரு புண்ணியமானது ஏற்படும். அதே போல நல்லவாளையும் பகவானையும் வச்சா அதனுடைய பலத்தையும் நீங்க எடுப்பார். மனுஷனுக்கு என்ன அப்படின்னா, கர்மாக்கள்லாம் அவன் பண்ணினானேனால் கர்ம பலம் அவன் அனுபவிக்க. யாரையும் விட சரி கர்மா பண்ணாமலே இருக்கேனே அப்படிங்க சொல்லலாம். நகி கஷ்டமப்பி ஜாது திஷ்டதி அகர்மக்கிறது. யாரா இருந்தாலும் சரி, படிச்சவனோ படிக்காதவனோ, சின்ன பிள்ளையோ வயசான தாத்தாவோ, பணக்காரனோ பணம் இல்லாதவனோ, யாரா இருந்தாலும் சும்மா மட்டும் உட்கார்ந்து இருக்க முடியும். சும்மா உட்கார்றதுங்கிற நடக்காத காரியம் அது. ஞானியானாத்தான் இருக்க முடியும். மீது எல்லோரும் ஏதோ ஒரு கர்மா வழிட்டு இருக்கா. நம்ம டாக்டர் இல்ல, வெறும்னு உட்கார்ந்து இருக்க ஒரு மணி நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் கூட பார்க்காம இருக்காத சொல்லுங்க. ஆனா அவருடைய மனசு சாந்தியா இருக்கா, இல்ல வேற ஏதோ மனசுல கால்குலேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமோ? சாஸ்திரம் சொல்றது மனசுனுடைய சுவாவம் எப்படி? சஞ்சலம் ஹி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்ரிடம் தத்யாஹம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்டரம். சஞ்சலம் ஹி மனஹா. சலம்னு கொஞ்சம் ஆடுறது, சஞ்சலம்னா நன்னா ஆடிட்டே இருக்கு. எல்லோருக்கும் அப்படிதான். என் மனசு அசாம இருக்கிறதுன்னு நீங்க சொன்னா நம்ம தயாரா இல்ல. அவ வாழ்க்கைதான் தானா தெரியும். ஏன்னா அதனுடைய ஸ்வபாவம் அது. காத்துல துணிய போட்ட துணி ஆடாம இருக்குமா? இருக்க. இந்த மனசுல எத்தனை கர்மாக்கள், அதுக்கு தகுந்த போல ராகத்வேஷாதிகள் இத்தனையும் இருக்கும். சொல்ற அசையர் அசையும் பொழுது அந்த மனசையும் புலன்களையும் சரீரத்தையும் நான் நினைக்கிறதுனால இவனுடைய மனசு கொந்தளிப்பு இவனுக்கு துன்பத்தை கொடுக்க. ஆகையால் சும்மா மட்டும் நான் இருக்கேன் சார், எல்லா கர்மம் எந்த கர்மாவும் பண்ணாம நான் இருக்கேன்னு சொல்றது நிஜமா போய். அது யாரால முடியும்? ஜீவன் முக்தனால்தான் முடியும். இப்ப இந்த நடந்த விவகாரங்கள்ல நம்ம கவனிக்கணும், கர்மாவை பண்ற வரைக்கும் தான் தங்களுக்கு சுவாதந்திரம் இருக்கு. ஒன்ஸ் கர்மாவை படிக்கலையானால் அதுக்கப்புறம் ஒரு சுவாதந்திரம் கிடையாது. பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏதோ தோணித்து மகான்களை பார்க்க போனேன், ஜெகத்குருகளை தரிசனம் ஆச்சு. எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? தெரியாது உங்களுக்கு. ஆனா சாதாரணமாக இருக்கக்கூடியதை விட அதிகமாக புண்ணியமானது வந்து சேரும். இப்படி இந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து என்ன பண்றது? கடைசியில் என்ன, நீங்களே இது வேணும்னு கேட்கலையே, கேட்டதுன்னா அதை கொடுத்துருக்கேன். இது வேணும் அது வேணும் கேட்கல, ஏதோ போனேன் தரிசனம் பண்ணேன், வந்தேன் கோவிலுக்கு போனேன், நல்ல வாழ்க்கை ஏதோ சகாயம் பண்ணிட்டு இருக்கேன். பாவகர்மாக்களோ பையன் இருக்கல, அது பாட்டுக்கு அது வெளியே இருக்கட்டும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், பாப்பமே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க மாண்டுதான் பிறந்திருக்கேன். மனுஷிய பிறவியில புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்துதான் வந்திருக்க. புண்ணியமும் பாப்பமும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருப்பான். அதுல விவகாரம் என்னன்னா, நாம கொஞ்சம் நம்மள திருத்திக்கலாம். நம்ம பண்றது 10 பேருக்கு உபயோகப்படுறதா, நம்ம பண்றது யாருக்கும் இடையூறாக இல்லையே, இத வச்சுட்டு நீங்க பாக்கணும். அது தெரியாம பண்ணிவிட்டு பண்ணின பிறகு என்னாச்சு, அடாடா வந்துடுறாரு, பாப்பம் வந்துச்சு. இந்த புண்ணியமும் பாப்பமும் வந்து சேரணும்னா எங்க இருக்கிறதெல்லாம் மனசுல. பூஜை பண்ணேன், ஜபம் பண்ணேன், பெரியவர்களுக்கு வழங்கினேன், வேதாந்தத்தை கேட்டு, இந்த புண்ணியம் எல்லாம் எங்க இருக்க? அவனுடைய மனசுல. இந்த மனசுல இருக்கக்கூடியதான கர்மாவை நீங்க அழிக்க முடியாது.
வேண்டான்னு சொல்ல முடியாது. அதே சீக்கிரமா கொடுன்னு சொல்ல முடியாது. தேசம் காலம் நிமித்தம் எப்பொழுது எங்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு அந்த துன்பத்துக்கு சமானமான துன்பம் வருமோ, பாப்பத்துக்கு சமானமான துன்பம் வருமோ, அன்னைக்கு அதை கொடுப்பார் பகவான். இதுக்காக தான் பலப்பிரதாதா அப்படின்னு அவருக்கு பேர். இப்ப என்னாச்சு, உங்க ஆத்மா இருக்கு, ஆனா கர்மாக்களை பண்றதெல்லாம் மனசு புலன்களும் சரீரமும். அது கர்மா பண்ணியாச்சுன்னா அதனுடைய விளைவானது புண்ணிய பாபரூபமாக உங்க மனசுல இருக்கு. அதுக்கு தகுந்ததாக ஏதோ ஒரு சமயத்துல உங்களுக்கு பலம் வருகிறது. இது ஜெனரலா. இந்த பலமானது எப்ப வரும், என்னமா வரும், இவைகள்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதை கொடுக்கிறவர் பரமாத்மா தான். ஏதோ கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சார், ஏதோ வழி இருக்க, ஒண்ணும் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும் கர்ம பலத்தை அவர் அனுபவிச்சுத்தான் ஆகணும். அதனாலதான் மானிட பிறவில சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்க, புண்ணியமா பண்ணுங்க, கோடிய மட்டும் நீங்க தெரிஞ்ச வரைக்கும் நல்ல கர்மாவே பண்ணிட்டு இருக்கா. இந்த நல்ல கர்மா பண்ணினா என்ன ஆச்சு தெரியுமோ, நீங்களும் இந்த கர்மா பண்ணினா இது வேணும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறீங்களா. நான் கோவிலுக்கு போக போகிறேன், அந்த கோவில்ல புண்ணியம் எனக்கு பார்க்க போறேன், புண்ணியம் வரட்டும், இந்த புண்ணியத்தினால எனக்கு இந்தந்த பலம் வேணும். சாதாரணமா கேட்டது. சில சமயம் சொல்றேன், பொண்ணு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு உத்தியோகம் வரணும் அப்படின்னு சுவாமியை போய் திருத்திட்டு வந்திருக்கேன். 9 பிரதர்ஷனம் 45 பிரதர்ஷனம் இவைகள்லாம் பண்ணிட்டு ஏதோ இருக்கேன், அனுமார் வாழ்க்கெல்லாம் போட்டு வைக்கிறேன், வேண்டாம்னு சொல்லலையே. ஆனா இவைகள்லாம் எப்படி தெரியுமா, நான் ஒரு ஆசைய மனசுல வச்சுண்டு அதை நடக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இது தப்பான சொல்றேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா புத்திசாலித்தனம் இல்லைன்னா சொல்றேன். ஏ ககனா கர்மணோகதி, அந்த கர்மாவுடைய விவகாரம் இன்னது எப்படின்னு அறிந்து கொள்றது மிக மிக கஷ்டம். நீங்க இதே கர்மாவை நம்ம போய் பிரச்சனை பண்ணணும் நினைச்சுட்டு இருக்கேன், 40 நாள் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ தினமும் 10 வருஷம் 18 வருஷம் நினைச்சுட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சுட்டு பண்ணிருந்தேன்னா நிச்சயமா அம்பாளை அனுகிரகம் பண்ணுவா. அப்ப என்ன சொன்னேன், அந்த பொண்ணு கல்யாணம் மிஸ்டர். அதுக்கப்புறம் இவர் பண்றாரு, நம்ம நினைச்ச காரியத்தை அம்பாள் பண்ணி கொடுத்தாச்சு, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவோமே. ஒண்ணு கல்யாணம் அனுபவம் கிடையாது. இப்ப என்னடா, இப்ப என்ன உங்களுக்கு ஆசைன்னு கேட்ட, ஆசை இல்லை சார், வழக்கமாயிடும். இந்த 10 நிமிஷம் அம்பாளுக்கு போய் பிரயோஜனம் பண்ணிட்டு வரணும், இல்லைன்னா எதுவும் மாதிரி தோன்ற. காஃபி சாப்பிடறவனுக்கு காஃபி கொடுக்கலன்னா அவன் பண்றது என்ன கஷ்டமோ அதேதான் ஞாபகம். நல்ல காரியத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கு, கெட்ட காரியத்துக்கும் வழக்கம் இருக்கு. ஆனா நல்ல காரியத்தினால அந்த வழக்கம் இருக்கு பத்தில, அது ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் யாராவது சொன்னா விட்டுரு, கெட்ட காரியத்தை உங்களால விட முடியல, அவ்வளவுதான் வித்தியாசம். இது போல எக்ஸ்ட்ராவாக நீங்க கர்மால பண்ணிட்டே இருந்தேடோ இல்லையோ, அப்ப பகவான் பாக்குறார் இவளுக்கு என்ன பலத்தை கொடுக்கும். கர்மா பண்ணியாச்சு, பலமும் கேட்கல. கர்மா பண்ணியாச்சுன்னா பலத்தை கொடுத்துதான் ஆகணும். எந்த கர்மா எந்த பலனை கொடுக்கறது பார்க்கணும். குழந்தை நிறைய முதலையே 5 பொண்ணு 5 பையன் பிறந்திருக்காம இன்னும் நான் 2 குழந்தை பிறந்து அவன் கஷ்டம் தான் கொடுக்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் அது கொடுக்கலாம். முதல்லயே பணம் நிறைய இருக்கு, அது என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கா, அவருக்கு இன்னும் பணத்தை கொடுத்தா அது பனிஷ்மெண்டா அல்லது புண்ணியமாது சுகமா? இப்படி எதை கொடுத்தாலும் அவனுக்கு சுகமாக இருக்குன்னு நினைக்க முடியாது. பகவான் என்ன பண்ற, இவளுக்கு நிஜமாகவே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான பதவி என்ன, எதை கொடுத்தா இவன் நிஜமா முன்னுக்கு வருவார், பிரியமானது இல்ல ஹிதம், அதான் பாக்குறது. நமக்கு என்னென்னமோ பிரியமா இருக்கும், அதான் சாப்பிட பிரயோஜனம் இல்லை. கல்யாணத்தை பண்ண சாப்பிட்டு வந்து ரொம்ப நன்னா இருக்கு, சுவையா இருக்கு, ஐட்டம்ஸ் எல்லாம் நன்னா இருக்குன்னு திணிச்சோம்னா அடுத்தது என்ன, நாளைக்கு வளர்த்து வழி அதே மாதிரி ஆரம்பிக்கும். என்னைக்கு அது வேணுமோ எப்படி வேணுமோ எது ஹிதமோ அதான் பார்க்கணும், பிரியமானது பார்க்க முடியாது. இப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தா பகவான் நம்ம உங்களுக்கு எல்லோருக்கும் ஹிதமானது, மானிட பிறவியில பிறந்ததான எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியது. அது என்னன்னு சித்த சுத்தி, மனசுல இருக்கக்கூடியதான ராகத்வேஷாதைகளை நிறுத்தி
அதுக்கு மேல உங்க மனசார்ந்து கெட்ட விஷயங்களை யோஜனை பண்ணாத இருக்கக்கூடியதான ஒரு தத்துவத்தை கொடுக்கிற. அது எந்த ஜன்மமாகவும் இது அடையிறதுன்னு சொல்ல முடியாது. பகவத்கீதையில வகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு அப்படிப்பட்டதான மகானானவன் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பல பிறவிகள்ல பண்ணியதான கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பண்ணியதான புண்ணியங்கள்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து இதுவும் ஒரு சங்கல்பம் இல்லாம பண்ணிருக்கேன். நீங்க இது வேணும் அது வேணும் கேட்காம பண்ணிருக்கேன். அப்ப பகவான் என்ன பண்ற, உங்க எல்லோருக்கும் எப்பொழுதும் யாருக்கும் ஹீதமானது எதுவோ எதனால அவ சந்தோஷமா இருப்பாளோ அப்படிப்பட்டதான பதார்த்தத்தை நமக்கு கொடுக்கிற. அதுக்குதான் என்ன பேரு, சித்த சுத்தி. இந்த சித்த சுத்தி என்ன பண்றத கவலையே இல்லாம உங்களுக்கு சத்குருவா கொடுக்க. நமக்கு தெரியும் 30 வருஷம் 40 வருஷம் சில பேர் 60 வருஷம் 70 வருஷம் கூட வேஸ்டா பண்ணிருப்பார். வேஸ்ட்னா இந்த வழிக்கு வரல, குரு கிடைச்சிருக்க. அந்த குரு அனாவசியமாக இது வேணும் அது வேணும்னு பேச மாட்டார். எது வேகமா எவ்வளவு சொல்லணுமோ எப்படி சொன்னா புரியுமோ அந்த ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்ற. அதற்கு பிறகு நம்ம மனசுக்குள்ளேயே இதை நினைச்சுண்டே இருக்கணும்னு தோணும். குழந்தைகளுக்கெல்லாம் கிரிக்கெட்டை பத்தி நினைக்கிறவங்க எத்தனை ரன் எடுத்தா யாரோ அவுட் பண்ணினா எப்படி அவுட் ஆனா 8 வருஷத்துக்கு முன்னால் அவ 2 பேரும் ஏதோ விளையாடினாலும் இவன் இப்படி போட்டான் சார், இப்படி அவுட் ஆயிட்டான் சார், பேட் அம்பையர் இதுலயே பேசிட்டு இருக்கலாம். அது மனசுல எத்தானா பதாது எத்தானா இருக்க பார்த்தல. அதே விதமாக அதை விட்டு நமக்கு உபனிஷத்து இந்த உபனிஷத்து என்ன சொல்றது, அந்த உபனிஷத்து என்ன சொல்றது, இந்த தத்துவம் என்ன சொல்றது, இப்படின்னு மனசு தனக்கு தானே நினைக்க தொடங்கும். நீங்க வெறுமன படுத்துட்டு இருந்தாலும் இந்த மனசு பார்த்துக்கு இப்படிப்பட்டதான வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மனநம்னு பேரு. அந்த மனநத்தினால தத்துவமானது நிச்சயமாகும். நிச்சயமானது என்னாச்சு, அது தானா தியானத்துக்கு ஓடி போச்சு. பிரம்ம சாட்சாத்காரம் 10 வருஷத்துல வருமா, 20 வருஷத்துல இருக்கா வருமா, அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கே வந்துடலாம். ஏன்னா அது எவ்வளவு பழுத்து இருக்கோ அதுக்கு தக்க மாதிரிதான் பேசுன்றோம். அவளுடைய மனசு அதனுடைய ஸ்டேட்டை தானா பண்ணும். இப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தம் இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். இதந்து சத்தியம் மம நாஸ்தி விக்ரியா, அதான் சொல்ற. இதந்து சத்தியம், நான் இதை சொல்றது உண்மை. ஏன் மம நாஸ்தி விக்ரியா, உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு மாறுதலும் இல்லை. எப்படி இருக்கு அப்ப மாறுதல்கள்லாம் எதனால வந்தது, மனசு புலன்கள் சரீரம் இவைகள். இதந்து சத்தியம் மம நாஸ்தி விக்ரியா விகாரஹேது நஹிமே அத்வயத்வதா. இந்த ஆத்மா அத்வயமாக முதலையே சொன்ன எல்லா சரீரத்திலையும் எல்லோருக்கும் ஒரே ஆத்மா தான். எங்கும் உள்ளது ஒண்ணுதான் ஆத்மா. பல ஆத்மாக்கள் இல்ல. பல ஆத்மாக்கள் இருந்தா ஒண்ணு இன்னொன்னு இடிச்சுக்கிறதா இல்லையா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கள். ஆனா இருக்கிறது ஒரே ஆத்மா தான். இப்படி ஒரே ஆத்மாவா இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு மாறுதல் இல்லை. ஆனா சில பேர் சிரிக்கிறான், சில சமயத்துல அழறான், சில சமயத்துல சீரியஸா இருக்கா, சில சமயம் ஜோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறத இதெல்லாம் ஆத்மா இல்ல. அவைகள்லாம் பண்றதெல்லாம் மனசு. ஞாபகம், ஆத்மா எதோடையும் ஒட்டாது, எதோடையும் சேராது. அதே சமயத்துல புண்ணிய பாபங்களும் ஆத்மாவில இருக்காது, எல்லாம் மனசுலதான். மனசுக்கு தாண்டி பின்னால இருக்கக்கூடியதான இந்த ஆத்மா ஸ்வரூபம் இருக்க பார்க்கல, அதுல ஒரு விதமான மாறுதலும் இல்லை. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. ஆகாசம் சில சமயத்துல, ஆகாசம்னா ஸ்பேஸ், சில சமயத்துல கருப்பாகவும், சில சமயத்துல வெளுப்பாகவும், சில சமயத்துல நீளமாகவும், சில சமயத்துல மஞ்சளாகவும் இருக்குமா. ஆகாசத்துல ஒரு மாறுதலும் இல்லை. ஆனா நமக்கு நீளமாகவும் கருப்பாகவும் தோன்றது அது எதுக்கு, அந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆனதுனால. அவ்வளவு. அதனால இதந்து சத்தியம் மம நாஸ்தி விக்ரியா விகாரஹேது நஹிமே அத்வயத்வதா. நமோ அத்வயஸ்வரூபமா இருக்கும். ந புண்ணிய பாபம் ந மோட்ச பந்தமே. அதே போல புண்ணியமும் இல்ல, பாபமும் இல்ல, மோட்சமும் பந்தமும் இல்லை. எதுக்கு, ஆத்மாவுக்கு. இத்தனையும் சொல்றதுன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. மனசுக்கு எல்லாமும் இருக்கு. இந்த மனசானது எப்படி பண்றக்க, அஜ்ஞானத்தினால பிறகு. அஜ்ஞானத்தினால வந்ததான இந்த மனசுல புண்ணிய பாபங்களும் மோட்சம் பந்தம் அப்படிங்கிற மனசுக்கு இருக்கே தவிர அது ஒண்ணும் இல்லை. காசிக்கு போலாம் வராம வரலைன்னு கேட்டேன்னா கொஞ்சம் டைம் கொடுங்கோங்கிற, ஒரு 10 நாள் கொடுங்க. ஏன்டா
அத்தனை காரியங்களும் மாட்டின்னு இருக்காரு. வீட்டுக்குள்ள வீடுங்கிற சம்சாரத்துல மாட்டின்னு இருக்காரு. உங்க வீட்டுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லி மாப்பிள்ள போன் பண்ணிருக்க, நீங்க பாட்ட காட்டி போக முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சுண்டு அவன் நான் வரேன்னு சொல்லி போன் பண்ணி உங்களுக்கு நீங்க வாங்கோன்னு சொல்லி அத்தனையும் ஆனது அவர் அந்த ஊர்ல கிளம்பினது. நான் காட்டிக்கு போறேன்னு போனேன்னா அப்புறம் என்ன ஆகும் நீங்க சொன்னா சொல்ல. ஆபீஸ்ல லீவ் அப்ளை பண்ணி லீவ் அப்ளை நம்பர் அவன் சொல்லிட்டான், இப்ப போகப்படாது நீங்க லீவ்ல ஒரு 10 நாள் ஆனம் போங்கன்னு சொன்னா இப்ப காட்டிக்கு போவேல போலாம், அங்கேயே இருக்கணும், திரும்பி வரட்டாங்க. இது விவகாரம். இப்படி 1000 பந்தங்கள் மனுஷனுக்கு இருக்கு. இதுதான் கட்டே தவிர ஏதோ துணியாலையும் அல்லது கயிறாலும் கட்டிவிட்டார் சார் நம்மளுக்கு, நம்ம இங்கே நகர முடியலன்னு சொல்லாது. எல்லாரும் நகர இஷ்டமான போறேன் வரேன். ஆனா ஆக்சுவலா ஒரு காரியம் வேண்டாம்னா அந்த சுவாதந்திரம் உங்களுக்கு இல்லை. அதை விட இன்னும் விவகாரம் என்னன்னு சரி வரேன்னு சொன்னா ராத்திரி 10 மணிக்கு டெம்பரேச்சர் ஆரம்பிச்சு வச்சுட்டார். 102 103 நான் டாக்டர்கிட்ட போனேன், பிளட் டெஸ்ட் பண்ணு, நான் சரியாச்சு. என்ன எங்கேயும் அசையப்படாத உங்களுக்கு டைஃபாய்டு இருந்திருக்கான். அது இருக்கோ இல்லையோ தெரியாது, அது நன்மானதோ பொய்யோ அதுவும் தெரியாது எனக்கு. ஆனா விவகாரம் என்னன்னு நீங்க போகணும்னு எதை நினைச்சாலோ அதுக்கு ஒரு பிரச்சனை உண்டா. அப்ப நிஜமா உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடலாம், அப்ப உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா? மனிதன் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு அத்தனை விதமான கட்டு இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தான் அவன் போகணும். அதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு வச்சோங்களேன். ஒரு 10 நாள் 20 நாள் மறுபடியும் போறேன், அன்னைக்கு புதுசா கட்ட வரும், என்னைக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு. ஆனா இந்த பந்தமும் அதுக்கான ஒரு மோட்சமும் இவைகள்லாம் எங்க இருக்கு? சுத்தமான ஆத்மாவில் இல்லை. அது எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்க ரூம்ல நீங்க கருப்பாகவோ வெளுப்பாகவோ நீளமாகவோ மஞ்சளாகவோ பெயிண்ட் அடிச்சாலும் அது இந்த சரீரம் இங்க இருக்கக்கூடியதான சவத்துக்கு இருக்குமே தவிர நடுவில் இருக்கக்கூடியதான இடவெளிக்கு இருக்குமா? ஏன் சார் நான் தானே அடிச்சேன் செவத்துல அடிச்சேன், செவத்துல இருக்கு, அவ்வளவுதான். பெயிண்டர்ல ஜன்னல் கதவு கடிச்சிருக்கு, அது அப்படியே இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடியதான இடவெளிக்கு ஒட்டிக்கிறது வேண்டிக்காவது ஒட்டி. ஏன் ஒண்ணு ஞாபகம் சொன்னீங்க, உங்களுக்குள்ள எதையோ நான் சொல்றேன், அந்த நான் எங்கே பிறக்கிறதோ அப்படிப்பட்டதான ஆத்மஸ்வரூபத்தை எதையும் ஒட்டுறதில்லை. அதுக்கு மாறுதலும் இல்லை, சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்டதான ஆத்மா உங்கள்கிட்ட இருக்கு. இதம் சத்தியம் மம நஸ்தி விக்ரியா விகாரஹேது நகிமே அத்வயத்வதா. அத்வயத்வதா எல்லாம் அத்வயமா இருக்கு. அத்வயம்னா என்னது? 2 அக்கறம் ஒன்னேதான் இருக்கு, இன்னொன்னு கிடையாது. எப்படி உலகங்கள்ல எந்த ஊருக்கு நீங்க போனாலும் தலைக்கு மேல ஆகாசம் தான் இருக்கே தவிர அந்தந்த ஊருக்கு தனித்தனி ஆகாசம் உண்டோ? இது எங்க ஊர் ஆகாசம் நீங்க இங்க எடுத்துப்படாதுன்னு சொல்ற இடம் எங்கேயாவது டிவிஷன் இருக்கும். பூமியில வேணும்னா அதை டிவிஷன் பண்ணி வச்சு இது வரைக்கும் இந்த தேசம், அதுக்கு மேல அந்த தேசம் அப்படின்னு ஒருத்தண்டு சண்டை போட்டுருக்கா. ஆகாசத்துல பிரிச்சாலும் யாரையும் பிரிக்க முடியாது. ஆகையால் எப்படி ஆகாசமானது ஒரு விதமான மாறுதல் இல்லாமல் ஒரே மாதிரியாக எத்தனை யுகங்களாக இருக்கோ அதே மாதிரிதான் உங்க ஆத்மஸ்வரூபமும். ந புண்ணிய பாபம் நக மோட்ச பந்தனே. அதுக்கப்புறம் நகஸ்தி வர்ணாசிரமதா. வர்ணங்கள் இந்தந்த கேஸ்ட்ங்கிற மாதிரி பிராமணன் ரத்திரியன் வர்ணன் அது போல ஏதோ சொல்லிட்டு இருக்க. இவைகள்லாம் சரீரத்துக்குண்டே தவிர அந்தந்த ஊர்ல அந்தந்த ஃபேமிலியில பிறந்தேன்னா அவளுடைய சொரூபம் இப்படியும் தெரிகிறது தவிர நினைக்கிறோமே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. ஏன் உலகத்துல இருக்கிறது ஒரு ஆத்மா எத சரீரத்திலையும் இருக்கு, அதுக்கு எப்படி வரும் சார்? நீங்க இப்படி சொல்றது சார், லோகத்துல எல்லாம் வெவ்வேறு தான் நடக்குற, அதை பத்தி நான் சொல்லலையே. உங்க ஆத்மாவை பத்தி உண்மையானது எதுவாத்தான் நீங்க சொல்றதெல்லாம் இல்லை என்று சொல்லல. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க ஆத்மஸ்வரூபமுக்கு நினைச்சுட்டு இருக்க. ஆனா அதெல்லாம் உங்க சரீரத்துக்கு தான் சரீரத்தோட ஒட்டின்னு இருக்கே தவிர ஆத்மாவோட ஒட்டவை. ந புண்ணிய பாபே நக மோட்ச பந்தனே ந கஸ்தி வர்ணாசிரமதா அசரீரதா. வர்ணங்கள் சொன்ன ஆசிரமங்களும் பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம்,
சன்னியாசாசிரமம் இப்படி. இதெல்லாம் யார் கல்விக்கு வச்சா? யாரும் கல்விக்கல, வேதத்தில் இருக்கு. எதஹரேவ பிரபரஜே, எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரபரஜே. உங்களுக்கு எந்த கணத்துல வைராக்கியம் வந்திருக்கோ அந்த கணமே வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலாம், சன்னியாசத்தை எடுத்துக்கலாம். ஆனா அந்த வைராக்கியம் வரல, என்ன பண்ணா கிரகஸ்தாசிரமத்துல இரு. அது என்ன இங்கதான் இருக்கணும் நீங்க கட்டளப்பட்டல, அப்பதான் நீங்க சுலபமான க்ஷேமத்தார. கிரகஸ்தாசிரமத்துல அதுக்கு தகுந்ததான புண்ணிய பாபங்களுக்கான இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேனால் சீக்கிரமா வைராக்கியம். இல்லைன்னா இந்த ஜன்மா விட்ட போச்சோம்னா எப்ப இதே போல இன்னொரு மானிட ஜன்மா வருமோ நான் சொல்ல முடியாது அப்படிங்கிறது வேதம்னு. அதனால அந்தந்த ஆசிரமத்துல இருந்தாலும் அந்தந்த கர்மாக்களை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொண்டிருந்தால், எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும் நான் சொல்லலையே, முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. சதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவா. உங்களுக்கு கொடுத்ததான அந்த கர்மாக்களை நீங்க பண்ணிட்டே இருந்தாலும் நிச்சயமா க்ஷேமா இருக்கலாம். நான் அது பண்றேன் இது பண்றேன் இதான் என்னால முடியும் எனக்கு நல்லா தோன்றது அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சுட்டோன்னு இல்லையானால் அது ஒரு நாளைக்கு பலன் கொடுத்தா கொடுக்கும், இல்லைன்னா விபரீதமான பலனை கொடுத்தாலும் கொடுக்கும். ஆகையால் ஆத்மாவில் ஒரு மாறுதலும் இல்லை. மாறுதல்கள் காணப்படுகிறதும் மாறுதல் வருவதும் இது இந்த ஆத்மாக்கு மேல இருக்கக்கூடியதான இந்த ஸ்தூல சரீரம், சூக்ம சரீரமான மனசு, காரண சரீரமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம், இவைகள்ல தான். அதுக்கு அப்பாற்பட்டதான சாட்சி ரூபமான பரமாத்மாவை ஒண்ணும் இல்லை. அதான் இங்க ஒரே ஸ்லோகத்துல இங்க இந்த ஸ்லோகம் பிரகரணம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஸ்லோகமும் தனித்தனியா ஒவ்வொரு ஐடியா கொடுக்கிறது. அதை வச்சு நம்ம யோஜனை பண்ணணும். அப்படிப்பட்டதான கிரந்தம் இது. அதனால இதம் மனத்தை விக்கிரியா விகாரஹேதம் நஹி மேத்வயஸ்வதः ந புண்ணிய பாபே ந மோட்ச சாதனே ந சாஸ்தி வர்ணாஸ்ரமதா அசரீரதா. இதுதான் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டது, ஆத்மாவுக்கு சரீரத்துக்கூட சம்பந்தம் இல்லை. அது எப்படி இருக்கு? ஆகாசத்துல எப்படி காத்து இருக்கோ, காத்து எப்பாவது நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லுமா எங்க போகும் பார்ப்போம், எங்கும் ஆகாசம் தானே இருக்கு. ஆனா அந்த காத்து ஆகாசத்திலேயே இருந்த போதிலும் ஆகாசத்தோட ஒட்ட மாட்டேங்கிறது. ஆனா அந்த காத்துக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு நல்ல ஃபிளவர் ஷோ புஷ்பங்கள் இருக்குன்னு அந்த வாசனையானது காத்துல நம்ம கிட்ட வரைக்கும் வருது, அது நியாயம். ஆனா ஆகாசத்தோட ஒட்டுறதா? ஒட்டினா அசைய முடியாது. கையை பிடிச்சுட்டா தெரிண்டு வெளியில போக முடியல, அவனால கையில கட்டியா பிடிச்சுட்டா. எங்கேயும் எதோடையும் பந்தம் ஏற்பட்டால் அவன் அதோட விட்டு போக முடியாது. ஆனா ஆகாசத்துல இருக்கக்கூடியதான காற்றானது இந்த பக்கம் அந்த பக்கம் எங்க வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் போறது. அதனாலே என்ன சம்பந்தப்படல. அதான் சொல்ற அடுத்த ஸ்லோகம், அநாதிதோ நிர்குணத்தோ ந கர்மமே பலஞ்ச தஸ்மாத் பரமோகம் அவ்யய அத்வய யதா நபஹ சர்வகதம் ந லிப்யதே ததாஹ்யம் தேஹகதோ விசூக்ஷ்மதா அநாதிதா. இந்த ஆத்மா இருக்கே அது என்னைக்கு பிறந்ததுன்னா அதுக்கு பிறவியும் இல்ல மரணம் இல்ல. பிறவியும் மரணமும் எதுக்கு? இந்த பூத உடலுக்கு தான். என்னமா பிறக்கலாம்? ஏதோ ஒரு ஜன்மாவது புண்ணியம் பண்ணினா, யஜ்ஞயாகாதிகளை பண்ணினா, அதனுடைய புண்ணியமானது மனசுல வந்தது. அந்த மனச தேவதைகள் இங்கிருந்து இந்த உலகங்கள் தேவலோகத்துல கொண்டு போய் போட்டுடும். சொர்க்கலோகத்துல சொர்க்கலோகத்துல என்னென்ன புண்ணியம் இருக்கோ, என்னென்ன கர்மா இவன் பண்ணிட்டு இருக்கானோ அதுக்கு தகுந்த போல சுகத்தை அனுபவிக்கிறான். சில பேர் இங்க இருந்து வெளியூருக்கு போயிட்டு வரேன் சார், என்ன அங்க விஷயங்கள்லாம் இருக்கு, இங்க நான் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஏதோ காசையும் கொடுத்துருக்க நான் போயிட்டு வரேன்னு போறான். இங்க இருந்து போறான், கேட்பட்ட மாதிரியே சௌக்கியமா எல்லாத்தையும் பார்த்தான், அனுபவிச்சான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இவன் கொண்டு போன பணமானது கெட்டு போச்சு, காலியாது. என்ன பண்றான்? செலவு பண்ணிட்டார் சார், எல்லாம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ண மரியாதை ஊருக்கு போட்டான். நம்ம காசு இருக்கிறது இங்க இருக்கலாம், சில ஊர்ல பிச்சை கூட இருக்க முடியாதுட்டான். அப்படி ஒரு ஊர் போட்டான். பிச்சை இருக்கணும், எங்க போறது? காசுக்கு வரலையே, இருக்கிறதெல்லாம் செலவாயிடுதேன்னா திரும்பி வந்துட்டான். ஸ்ரீனே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி, இந்த ஊருக்கு வந்துடலாம். இந்த ஊருக்கு வர்றதுன்னு அவ்வளவு சுலபமா?
சொர்க்கலோகத்துல வர்றதுன்னா என்ன பண்ணினா அந்த ஊர்ல இருந்து எவாக்குவேட் பண்ணிட்டான், அவ்வளவுதான். நீங்க எப்படியாவது போங்கோ, எங்கே போனாலும் எனக்கு தெரியாது. அங்கிருந்து வந்த பிறகு சொர்க்கலோகத்துல வரவன் என்ன, அங்கிருந்து தள்ளி விட்டா மேகத்தை முடிச்சுட்டான். ஆகாசத்துல இருக்கிற மேகம் இருக்கு பத்தில அதை முடிச்சுட்டான். அது மழையா கொட்டிட்டு பத்தில கொட்டும் பொழுது பூலோகத்துல விழுந்தான். விழுறது மட்டும் இல்ல, அந்த காய்கறிகள்லாம் இருக்கு பத்தில அதுக்குள்ள பூந்துண்டான். வேற மற்றதுல போடுங்க, கல்லுக்குள்ள போட முடியுமோ? இல்ல. நீங்க உட்கொள்ளக்கூடியதான காய்கறிகள் அவைகளை இதோட பூந்துண்டான். பூந்துண்ட பிறகு அந்த ஒரு மனுஷன் சாப்பிடுறான். சாப்பிட்ட பிறகு இதை இவனுக்கு புண்ணிய பாபத்துக்கு தகுந்ததான ஒரு ஸ்வரூபமா இல்லையான்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்ததான ஒரு சரியமா இருந்தா அங்கேயே இருக்கான். இல்லைன்னு என்ன, மறுபடியும் வெளியில வரா, மறுபடியும் இன்னொரு இதோட ஒட்டிக்கலாம். இவ்வளவு இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்றது சாஸ்திரம். பிறகு அந்த காய்கறிகளையும் அவைகளையும் நவதானியத்தையும் வெயிர்வா யவோவா நெல்லாவோ யவங்களோ இப்படி போறது, அதை யாராவது புருஷன் சாப்பிட்டானே ஆனால் அவன் சரீரத்துல இருக்கு. புருஷன் சாப்பிடல, ஸ்திரீ சாப்பிட்டா வெளியில வந்துடும். வேற ஏதாவது பிராணி சாப்பிட்டாலும் வெளியில வந்துடும். மனிதனா இருக்கிறவன் புமானா இருக்கிறவன் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவன், நீங்க பாருங்க 2 வயசு குழந்தை சாப்பிட்டதோ இல்ல 95 வயசு தாத்தா சாப்பிட்டாரோ அவன் பிரயோஜனம் இல்லை. அது கரெக்டா இவன் தகுந்ததான அந்த வயசுல அவனுக்கு சாப்பிட்டானே ஆனால் அவன் சரீரத்தை பொழுது அங்காத் லோம்னா அந்த புருஷ சரீரத்திலேயே 2 மாச காலம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சரீரத்தினுடைய நிலையை பார்த்து அதே மாதிரியா சேர்ந்து அது 2 மாசம் ஆனப்புறம் ஸ்திரீ கர்ப்பத்துக்கு போகணும். அந்த அப்புறம் 10 மாசம் ஆனப்புறம் வெளியில வரும். இப்படி ஒரு விவகாரம், ஒரு சைக்கிள் எல்லாருக்கும் இன் ஜெனரல் எந்த ரூல் போட்டாலும் அதுக்கு சில சமயத்துல அதுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்தானே ஆகணும். அது இருக்கு. அப்படி திரௌபதி அம்மா எப்படி பிறந்தா, அந்த நெருப்புல இருந்து பிறந்தா. அதே மாதிரி சில சமயத்துல சில பேரு இருக்கலாம், ஆனா எல்லோரும் இப்படித்தான். இப்ப இதுவரைக்கும் நான் சொன்னேன், இந்த பிறகு சரீரத்துக்கா, இந்த பூத சரீரத்துக்கா, பூத உடலுக்கு இல்ல, ஏன்னா எரிஞ்சுட்டே இங்க பிராணம் இருக்கிற வரைக்கும் அவன் பிராணனை வாங்க ட்ரை பண்ற, ஏதாவது ஹிம்சை பண்ணிட்டே இருக்கணும், பேசணும், அவரை பத்தி பேசணும், இவாளை பத்தி பேசணும், ஊர்வம்பு பேசுறதுக்கு ரொம்ப சமயம் இருக்கு. அது விவகாரம் என்னன்னா, நம்ம பிராணம் இருக்கிற பர்யந்தம் நாம இன்னொருத்தர துன்புறுத்துன்றோம். ஆனால் ஒன்ஸ் பிராணம் போயிடுதுன்னா 1 நாளோ 2 நாளோ அன்னைக்கோ எடுத்து வச்சிடும். பையன் எங்கேயாவது அமெரிக்கால இருந்தாரே ஏனால் இங்க இருந்து இமெயில் அடிச்சு இதோ போயிட்டார் அப்படின்னு அவங்க அப்பதான் அபிமானம் ஜாஸ்தி ஆச்சு. 5-6 வருஷமா அப்பாவோட பேசல, நான் வரேன் எடுத்து வை, ஐஸ் பெட்டியில 2 நாள் படுத்துடும். என்ன கொடுங்க விவகாரம் என்னடா, பிராணம் போன 8 மணி நேரத்துக்குள்ளேயே அவனை சம்ஸ்காரம் பண்ணணும்னு வேதம் சொல்றது. நமக்கு வேண்ட படிக்கலையும் தான், அதை பத்தி கிட்ட போகலையும் தான். ஏன்னா அவன் மட்டும்தான் அவன் காக்க கொண்டு வரணும் இப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இந்த பூத உடலுக்கு சேர்ந்ததே இதை தவிர, பிறவியே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. குடத்தை உண்டு பண்ணலாம் குயவன், அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இடவெளிய அவன் உண்டு பண்ணல. அந்த இடவெளி எங்கேயும் இருக்க, அந்த மேல இருக்கிற பிரேம தான் தயார் பண்ணினான். ஆனா நீங்க என்ன சொல்ற, குடத்தை பண்ணினான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப விவகாரம் அதே மாதிரி தான். ஆத்மா பிறக்கிறதுன்னு நினைக்காதீங்க. எது பிறக்கிறது? இந்த ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரம் ஏன் பிறந்தது? அது மேல் லோகத்துல வந்தாலும் சொன்ன எடுத்தார். வாயுவா திறந்து ஆரம்பிச்சு கதோ பிரவர்ஷதி, மழையான பிறகு அதுக்கப்புறம் யோசத்துக்கிட்ட வந்து புருஷன்கிட்ட வந்து வீரிய ரூபமா ஸ்ரீனிட்ட போறான். இதெல்லாம் சொல்லிட்டு இல்லை நீங்க. எது இந்த சரீரமா? இல்ல, பக்கலோக்கம் கீழே விழுந்தது என்ன? மனசு. அது காய்கறிகள் ஒட்டின்றது என்ன? மனசு. அந்த மனசு அம்மா சரீரத்துக்குள்ள பூந்ததுமே அப்பம் பார்க்கறது. அதுக்கு 5 பூதங்களோட சேர்ந்ததான இந்த சரீரமானது உண்டாகக்கூடியதான தத்துவம் வந்தது. லிங்க சரீரமும் இவதான் வந்தது. அதே போலயே அந்த லிங்க சரீரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமும் எங்கும் கிடக்கிறது.
அந்த அஞ்ஞானத்தை விரட்டுறதுக்காகத்தான் நீங்க ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளணும். நமக்கு இருட்டுன்னு அவ்வளவு பயம் தெரியல. உங்களுக்கு கிராமாந்தரத்துக்கு போகணும். அப்படி போனா ராத்திரி ஒரு 7-8 மணி நேரம் 7 8 ஆச்சுன்னு வச்சுங்களேன், கும்பு இருட்டுதான். எதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் தெரியாது. அங்கெல்லாம் ஏதோ கிருஷ்ணனால ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருப்பார். அதுல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு அத்தாவது சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் வியாபாரம் முழுக்க. அப்படி ஆனா இங்க நம்ம ஊர்ல எப்படின்னா, நம்ம ஊர்ல வெளிச்சமே போறதே இல்லை. ராத்திரி 1 மணிக்கு கூட என்ன பண்றான், டியூப் லைட் போட்டுக்கிறேன், அதுக்குள்ள உட்காடுறேன். சும்மா உட்காடுறாங்க, முன்னால ஒரு பெட்டி வச்சுட்டு தட்டிட்டே இருக்கான். ஏதானே அமெரிக்காக்காரனுக்கு தகுந்தாப்புல நான் வேலை செய்யணும். யாருக்கோ ஏதோ உதவணும்னு பண்ணிட்டு இருக்கே தவிர நமக்கு ஹெல்ப் பண்ணினதான அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ பண்ணி பார்த்தோமா, என்னால தூக்கத்தை விட்டு போக முடியாது, ஜெயிக்க முடியாது, தூக்கம் வந்துருக்கு அப்படிங்கிறோம். ஆனா இன்னொருத்தனுக்காக காசு வருதுன்னா எந்த காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்ன, பிறவியோ மரணமோ இந்த சரீரத்துக்கே தவிர சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவுக்கு இல்லை. அது அநாதிதா நிர்குணதா, ஒரு குணமும் இல்லை. அந்த ஆத்மாவில சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் எனக்கூடியதான ஒரு குணமும் இல்லை. நகர்மமே பலஞ்ச தஸ்மாத் பரமோகமத்வய. எனக்கு கர்மா இல்ல, கர்மா இருந்தாதானே பலம் வரும். கர்மா இல்ல, கர்மா இருந்தாதானே பலம் வரும். அதனால பலமும் வரல. இது எதுக்கு? சரீரத்துக்கு உண்டு, ஆத்மாவுக்கு இல்லை. இது தெரிஞ்சுட்டா வரும். அனுபவிக்கணும்னு நீங்க சொல்றது பார்த்தீங்களா, அது இன்னும் கொஞ்சம் நாளா. முதல்ல புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்ட பிறகு அது வேணுங்கிறதுக்காக ட்ரை பண்றோம். இந்த ஜென்மாவிலே கலைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், நான் ட்ரை பண்ணிட்டு இந்த ஜென்மால கிடைக்கலன்னு நான் வேஸ்டா தானே போயிடும். அப்படி பண்ணாது. நகி கல்யாணக்கு கஷ்டது துர்கதின் தாட்டதட்ச. நல்ல காரியத்தை ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது பர்மனண்டா அங்கேயே இருக்கும். அடுத்த ஜன்மால தத்ரதம் புத்தி சம்யோகம் லபத்தே பௌர்வதேகிகம். போன ஜன்மாவில நீங்க என்னென்ன பண்ணினீங்களோ என்னென்ன படிச்சீங்களோ அதெல்லாம் ஞாபகம் வந்து முதல்ல இருந்து படிக்க வேண்டாம். அதுக்கு மேல ஆரம்பிக்கிறேன். அந்த மேல ஆரம்பிச்சு சீக்கிரமா பலத்தை முடியும். ஆகையால் நல்ல கர்மாவும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஆனா ஆத்மாவுக்கு ஓட்டுறதுங்கிறது மட்டும் வேண்டாம். அதை நினைக்கிறது. ஆனா நிர்குணத்தோ ந கர்மமே பரமோ அகமத்வய. அதே மாதிரியே கர்மா பலமானது எனக்கு ஒட்டுறதுன்னு நினைக்காது. அது எதோடையும் ஒட்டாது. ஆகாசத்துல எதுவும் ஒட்டுமா? அக்ஷேத்யோயம் அது ஆக்கியோயம். என்னை எருவுது நெருப்பால சுட முடியாது, ஜலத்தினால நினைக்க முடியாது, சரீரத்தை நினைக்கிறோம். உள்ள இருக்கிற ஆத்மாவை இதை ஒண்ணும் பண்ண முடியும். கத்தியால வெட்டினா சரீரத்துல தான் ரத்தம் வரும், ஆத்மா ஒண்ணும் ஆகாது. இந்த ஸ்பேஸ் மாதிரி கத்தியால ஆகாசத்தை விட சொன்னாலே என்னால் ஆகாசத்துல கீழே விழுமா? நெருப்பேற்று அதை எரிச்சுனா ஆகாசத்துக்கு ஆகாசம் எரிபடுவோம் கிடையாது. அதே மாதிரியே அநாதிதோ நிர்குணதோ ந கர்மமே பலஞ்ச தஸ்மாத் பரமோகமத்வய. அத்வயமா இருக்கேன், பரமாக இருக்கேன். இந்த பரம் உயர்ந்தது அப்படிங்கிறது என்னன்னா அடுத்த ஸ்லோகத்துல யதானபர்வகதம் நரித்யதே. யதா எப்படி ஆகாசம் எங்கும் இருந்தாலும் எதோடையும் ஒட்டுறதில்லை. நம்ம சரீரத்தை ஆகாசம் ஒட்டிருந்ததுன்னா நான் இங்க இருந்து வெளியில போகும் பொழுது ஆகாசமும் பின்னால வரும். அப்படி வரல இல்லையோன்னா, அதனால ஆகாசத்துக்குள்ள நம்ம இருக்கோம், ஆனா எதோடையும் ஒட்டல. ஆகாசம் சர்வகதம் நலிப்பியதே. எங்கும் இருந்த போதிலும் அது நலிப்பியதே, இதோட ஒட்டலையோ. ததாகி அகம் தேகதோபி சூக்ஷ்மதா. அதே போலயே ஆத்மா நான் எனக்கூடியதான ஆத்மா என் சரீரத்துக்குள்ள இருந்த போதிலும் எதோட ஒட்டல். ரத்தமோ மாம்சமோ எலும்புகளோ எத்தனை பதார்த்தத்தை தயார் பண்ணி கொடுத்திருக்கிற பகவான். வயசான காலத்துல உடம்புல இருக்கக்கூடியதான சதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி உட்கார்ந்தாலும் எலும்பு குத்துட்டே இருக்கணும். இப்படி படுத்தண்டா வலி, அப்படி படுத்தண்டா வலி, படுக்காம இருந்தாலும் வலி, படுத்தண்டான வலி. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்? சதைங்கிற ஒரு போர்ஷன் குறைஞ்சு போயிடுத்து, எலும்பு மட்டும் குத்துட்டே இருக்கு. அதே மாதிரி இது ஆத்மா சரீரத்துக்குள்ள இருந்த போதிலும் சரீரத்தோட ஒட்டல,
அதுக்கு தகுந்த பின்னால் இருந்துட்டு அது எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுக்கிறது. யதானபகதம் நலிப்பியதே ததாஹி அகம் தேகதோ விருஷ்மதா ததாச்ச பூதேஷு சமோ அகமீஸ்வரா. இன்னொன்னு பார்க்கணும், இந்த ஆத்மாங்கிறது ஒருத்தருக்கு அதிகமா இருக்கு ஒருத்தருக்கு கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்க இருக்க அந்த ஊர்ல ஆகாசம் ஜாஸ்தி இந்த ஊர்ல குறைச்சல் சொல்ல முடியுமா? ஏன்னா ஆகாசே கண்ணால பாக்கலையே, சாட்சி தான் பார்த்துட்டு இருக்க. கண்ணுக்கு ஆகாசம் தெரியாது. ஏன் தெரியுமோ? நான் அதுல உருவம் இல்லாதனால. அப்படி இந்த ஸ்வரூபமானது பூதங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் பரமாத்மா ஒரே நேரம் தான் இருக்க. குண்டா இருக்கிற வியக்தியிலையும் ஒல்லியா இருக்கக்கூடியதான வியக்தியிலையும் நீளமா இருக்கிற வியக்தியிலையும் குள்ளமா இருக்கக்கூடியதான வியக்தியிலையும் ஆத்மா ஒண்ணுதான். ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேசே அர்ஜுன திட்டதி. எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் ஆத்மா இருக்கு. அதனால இங்க தொட்டாலும் அங்கே தொட்டாலும் ஏன் என்ன தொட்டுன்னு கேட்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதான் சொல்றார், யதா ததாச பூதேஷு சமஹா. சமஸ்தகோ எல்லா இடத்துலயும் சமமா இருந்துருக்கேன். அகமீஸ்வரா க்ஷராப்யாம் பரமோ அஹி அதோத்தமஹா பராத்மதத்வா அத்வயோபி தன்னு விபர்யேண அபிமதஸ்வ அவித்யா ததாச பூதேஷு சமஹா. நான் எல்லோருக்கும் சமமா இருக்கேன். நீங்க ஒரு வியக்திய பார்த்தேன்னா அந்த வியக்தி கருப்பா வெளுப்பா பணக்காரனா ஏழையா நல்ல பலவான பலசாலியா இப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு தந்தா போல அவளை வச்சுட்டு இருக்க. ஃப்ரெண்டுன்னு இருக்கான்னு எனக்கு சமானமான வேவ் லென்த் இருந்தாப்பா ஃப்ரெண்டுமா, இல்லைன்னா என்னோட வந்து அட்டாச் பண்ணி போயிட்டே இருப்பான் விவகாரம் முழுக்க. அப்படி உங்க மனசுக்கு ஏற்றதான் ஒரு மனசு இன்னொருத்தருக்கு இருக்குமே ஆனால் அவர் என் ஃப்ரெண்டுங்கிற ஜெனரலா. ஆனா இங்கேயோ அங்கேயோ எல்லா இடத்துலயும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சமோகம் பூதே சதாச பூதேஷு சமோகம் ஈஸ்வர க்ஷராப்யாம் பரமோஹ்யதோத்தமா. இந்த பரமாத்மா எப்படி இருக்க? க்ஷரத்துக்கும் அக்ஷரத்துக்கும் அப்பாற்பட்டதாக இருக்க. உலகத்துல பாருங்க, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒன்னா பார்த்து சொல்லணும்னா எப்படி பிரிக்கலாம்? ஸ்தூலமாக இருக்கக்கூடியதான பொருள்கள் சிலது, உருவத்தோட கூடியதான பொருள்கள் சிலது. நம்மத்துல இருக்கக்கூடியதான பாத்திரங்கள், சேர், டேபிள், இந்த ஷவரு, இதுக்கெல்லாம் உருவம் இருக்கோ, அதற்கு தனித்தனியாக நாமரூபங்கள் இருக்கு, உருவம் இருக்கு. இது ஒரு செட். அது இல்லாதான சிலது இருக்கு. அதை நான் எப்படின்னு சொல்ல தெரியல, அவாவாருக்கு தான் புரியணும்ன்ற வெக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதே போலயே அவனுக்கு தயான்னு ஒண்ணு இருக்கு. எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும், 6 பேருக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால மனசுக்கு ஏற்படக்கூடியதான சந்தோஷம் இருக்க, அது உங்களால சொல்ல முடியாது. ஒரு சின்ன காரியம் நல்லது, 1 மணி நேரம் ஒருத்தருக்கு நம்ம சகாயப்படுவோம். இது பண்ணும்போது தெரியாது, பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 20 வருஷம் ஆனப்புறம் யாராவது நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே ஒண்ணும் பண்ணல, அதனாலதான் நான் முன்னுக்கு இன்னைக்கு சௌக்கியமா இருக்கேன்னு சொன்னான்னு வச்சுங்க, அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு பாடம் சொன்னேன், இதை படின்னு சொன்னேன், அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது அவன் திருப்பி சொல்லலையானால், உங்களால்தான் நான் சௌக்கியமா இருக்கேன், நம்மளால நானே சௌக்கியமா இருக்கேன். ஆனா அவன் அப்படி சொன்னாலும் வச்சுங்களேன், உங்களுக்கு ஏற்படக்கூடியதான ஆனந்தம் இன்னதுன்னு சொல்ல முடியும். அதனாலதான் சாதாரண என்ன சொல்ற, ஸ்கூல் டீச்சர் வேலை இருக்க பட்சத்துல ரொம்ப வசதிங்கிறோம், சம்பளமும் குறைச்சல், கஷ்டமும் கஷ்டம். உங்களுக்காக ஹாலிடேன்னு போறேன், ஹாலிடேலயும் அவன் ஒர்க் பண்றான். வேண்டாம், இன்னைக்கு திருத்தி எழுதின பேப்பரை திருத்தணுமா, திருத்தி அடுத்ததாக அவர் பேப்பரை செக் பண்ணுமா. லீவு சொல்ல தவிர ஒரு லீவும் இல்லை. ஆனா வேலை செய்யறாளே, அவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு. என்ன ஒரு 20 வருஷம் அப்புறம் யாரோ வருவான், அந்த பையன் உங்களை பாரு சார் எப்படி இருக்க, நீங்க சௌக்கியமா இருக்கல, என்ன ஏது, நீ யாரு என்ன. 65வது வருஷத்துல அப்ப அந்த செட்டுல நான் வந்தேன், நீங்க தான் எனக்கு இப்படி பண்ணேன் அப்படி சொன்னேன் சொல்லி கொடுத்துருந்தார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அவங்களும் தெரியல, இவன் பேரையும் அவன் மறந்து விட. ஆனா விவகாரம் என்ன, இங்க என்ன அப்பா தெரியுது பார்த்தா ஒரு சந்தோஷம். அதான் பப்ளிக் சர்வீஸ். இதுக்காக காசு இது ஒன்னும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு மணி நேரம்
நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுவோம். அதான் மானவ சேவா மாதவ சேவான்னா. பகவானுக்கு எப்படி பண்றதுன்னு நம்மளால முடிஞ்சது. ஆனா இதை நான் ஹெல்ப் பண்ணேன் நாளைக்கு பேப்பர்ல போடுவேன் பேருன்னு சொல்லாது போட்டீங்கன்னா அதோட நின்று போயிடும். பிரதிபலனை எதிர்பாராமல் பண்றதுங்கிறது அதான் நீங்களுக்கு பகவானுக்கு பண்ணக்கூடியதான பூஜை. இது தெரிஞ்சுக்கணும். ஆகையால் சதான பூதே சதாச பூதே ஈஸ்வர இப்படி கிராஸ் பாடி சொல்லுது. கிராஸ் ஆப்ஜெக்ட் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதான தயா க்ஷமா பொறுமை நல்லது கெட்டது வெட்கம் இவைகள்லாம் ஆசை இவைகள்லாம் நீங்க போட்டு போட முடியுமா? இப்ப இதெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லோருக்கும் இருக்க. தைரியம் பயம் இவைகள்லாம் உங்களால போட முடியாது. மனசுல நினைச்சுக்கவும் முடியாது. அவனுடைய தைரியம் அவனுக்கு இப்படி இருக்கிறதுனால அது என்ன பேரு? கண்ணுக்கு தெரியாதவங்க. புலனாகிற பதார்த்தங்கள் சிலது, புலனாகாமல் இருக்கும் பதார்த்தங்கள் சிலது. ஆனா இந்த ரெண்டுக்கும் மேல இன்னொன்னு இருக்கு. யஸ்மாட்சராதீதோகம் அக்ஷராதபிதோத்தம அபோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தம. கிராஸ் ஆப்ஜெக்ட் சிலதா, கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியதான சட்டில் ஆப்ஜெக்ட் சிலதான். ஒண்ணுக்கு க்ஷரம்னு பேரு, இன்னொன்னுக்கு அக்ஷரம்னு பேரு. அப்ப நீங்க யாரு? இந்த கோட்டியா அந்த கோட்டியான்னு? எந்த கோட்டியும் இல்ல மேல இருக்கேன்ட்டார் என்ன. அவர் இதுக்கும் அதுக்கும் சேர மாட்டார். யார் எப்படி போனா எனக்கு என்ன? கிரிக்கெட்ல அம்பையர்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் முகத்துல கூட ஒரு மாறுதலே இருக்காது, ஒரே மாதிரி இருக்கான். கன்னட என்ன சார் அவுட்டா இல்லையான்னு கேட்டா இல்ல இல்ல மூணாவது அப்பாய் சொல்லட்டும், இங்கேயே இருக்கான், அந்த இடத்துலயே இருக்கான். விவகாரம் என்ன? இது மட்டும் நமக்கு புரியுது. இந்த கோட்டிக்கும் அந்த கோட்டிக்கும் சேராம ஒரு வியக்தி இருக்கான்னு சொன்ன அதை பார்த்து ரசிக்கிறல. அதே மாதிரியே எங்க பரமாத்மா எப்படி அசைற கோட்டிக்கும் அழியிற கோட்டிக்கும் அழியாத கோட்டிக்கும் அப்பாற்பட்டா இருக்காரு. யஸ்மாட்சரமதீதோகம் அக்ஷராதபிதோத்தம அபோஸ்மி. அதான் லோகே வேதேச பிரதித புருஷோத்தம. உங்க ஆத்மா எங்கேயோ அங்கே போகணும், இங்கே போகணும், பத்ரி போகணும், கேதார் போகணும், போயிட்டு வாங்க. எனக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். ஏன்னா விவகாரம் நடந்த அவர் அங்கே இருக்கான்னு நினைக்கிறீங்களோ இங்க இருக்க உள்ளுக்குள்ள இருக்க. நீங்க எப்படி உங்க டயத்தை நல்லா ஸ்பெண்ட் பண்றேன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகையால் சமோகனீஸ்வர பரமஹா. அதனாலதான் அவர் என்ன சொல்றோம்? உத்தம உத்தம புருஷஸ்து அந்நிய பராத்மதத்வா அத்வயோபி சன்னு. பராத்ம தத்துவம் இப்படி அத்வயமாக இருந்த போதிலும் விபர்யேன அபிமதஸ்து அவித்யா. இத்தனையும் இவ்வளவு நன்னா இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்னா அஜானத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு வேறு விதமாக காணப்படும். இவ்வளவு அழகான இவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவமானது அஜானத்தினால வேற விதமாக மாறுறது. அது சொன்னால இப்ப அஜானம்னா என்னது? என்னைக்கு பிறந்தது அஜானம்? அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில விளையாடுறது? அப்படிப்பட்டதான அஜானத்தை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இத்தனையும் சொல்லணும். இத